வெறும் விசில் குளம் தான் போட சொன்னார் விஜய். ஆனால் அந்த பொண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு வேற எழுதி போடுறாங்க. அது விஜயே சொல்லாது. அப்போ அந்த டைலாக் எல்லா இடமும் பரவி போச்சு மக்கள் மத்தியில். எல்லாம் பேசுகிறவங்க தான் திமுக தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு எழுதி போட்டுக்கிறாங்க. இந்த தீய சக்திங்கிறது எம்ஜிஆர் தான் முத சொன்னார் 1972. அது இன்றைக்கி விஜய்கிட்ட மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு எம்ஜிஆர் போனதுக்கப்புறம். நாங்கள் அதையும் பார்த்தவங்க. எம்ஜிஆர் சொன்ன தீய சக்தியும் நான் காதால் கேட்டவர்கள். இன்று விஜய் சொல்லக்கூடிய அந்த தீய சக்திங்கிற வார்த்தையும் காதால் கேட்டவர்கள். எம்ஜிஆர் அதைத்தான் சொன்னார். அது கெட்ட ஆத்மா, தீயத்தான் கெட்டதை தான் நினைக்கும். யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க முதுகில் தான் குத்தும். குறுக்கு வழியில் ஜெயிக்க பார்க்கும். கொலை இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம். கொள்ளையடிப்பாங்க மக்கள் பணத்தை. அதனால் இவர்கள் பார்க்கும்போது எனக்கு இவர்கள் ஆண்டவனால் படைக்கப்பட்ட தீய சக்தி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆண்டவன் நல்லவங்களையும் படைப்பான், கெட்டவங்களையும் படைப்பான். ராமனை படைத்த அதே ஆண்டவன் தான் ராவணனையும் படைத்தான். ராவணன்ட்ட சில நல்ல குணங்களும் இருந்தது, ஈச பக்தனும் நல்ல குணங்களும் இருந்தது. ஆனால் மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டு மாற்றான் மனைவியை அடைய நினச்சதுனால அதை ஒரு தீய சக்தியாக தான் இந்த சமுதாயம் பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு தீய சக்தி தான் இவங்க திமுககாரன். இவன் மாற்றான் மனைவியோடய குடும்பம் நடத்தணும். இவங்க கதையெல்லாம் கேட்டிங்கன்னா மாற்றான் மனைவியை தூக்கிட்டு போயிடுவோம். மனைவி கொண்டு நீ எல்லாருமே அவங்க இதே பார்த்தீங்கன்னா சரித்திரமே அப்படி தான். கல்யாணம் பொண்ணை காதை லவ் பண்ணுவாங்க. இவர் சொன்னபடி சார்லஸ் மார்ட்டின் சொன்னபடி கல்யாணம் ஆனவங்களை தூக்கிட்டெல்லாம் போயிடுவாங்க. முகத்தில் ஆசிட் ஊற்றுவோம் வாம்பாங்க. அவங்க நடத்துகிற விழாவுக்கு போகலைனாலே ஆசிட் ஊற்றுவோம்லாம் மறக்கணும். இந்த மாதிரி ஒரு தீய சக்தி. அதனால் விஜய் சொல்லாமலேயே பராசக்தி ஆதிபராசக்தி திமுக தீய சக்தின்னு பெண்கள் பூரா கோலத்தை போட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி.